ஆதியாகமம் புஸ்தகம் 22வது அதிகாரம் 13வது வசனம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டு கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் அந்த கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். அல்லேலூயா. அந்த ஆட்டு கடாவை எடுத்து கொண்டு வந்து தன்னுடைய குமாரனுக்கு பதிலாக பலியிட்டான். சாக வேண்டிய தன்னுடைய குமாரனை காப்பாற்றி கொண்டான். ஆபிரகாம் பலிபீடத்துல வச்சதுனால இன்னைக்கு உங்களுடைய ஜீவனையும் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜீவனையும் நீங்கள் எப்படி காத்துக்கொள்ள முடியும்? இன்னைக்கு பலிபீடத்துல வைக்கப்படாத ஒவ்வொருத்தர் மேலையும் மரணம் இருக்கிறது, பாதாளம் இருக்கிறது, பிசாசு இருக்கிறான். அப்ப நம்மளையும் நம்முடைய பிள்ளைகளுடைய ஜீவனையும் நாம் எப்படி காத்துக்கொள்ள முடியும் என்றால், இந்த ஆபிரகாமை போல நாமும் பலிபீடத்தில் வைக்க வேண்டும். நீங்கள் உங்களுடையவைகளை உங்களை பலிபீடத்தில் வைத்து விட்டால் நிச்சயமாக உங்க பிள்ளைக்கு பதிலாக, மரிக்க வேண்டிய உங்க பிள்ளைக்கு பதிலாக அங்கே ஒன்று காத்திருக்கும். அங்கே ஒரு ஆட்டுக்கடா, முள்ளில் சிக்கி இருக்கிற ஒரு ஆட்டுக்கடா அங்கே இங்கே பலிபீடத்தில் வைத்தவுடனே அங்கே ஒரு ஆட்டுக்கடாவை பார்த்தான். போய் அந்த ஆட்டுக்கடாவை எடுத்துக்கொண்டு வந்து பலி செலுத்தி தன்னுடைய குமாரனை விடுவித்தான். தன்னுடைய குமாரனுடைய ஜீவனை அவன் காத்து கொண்டான். அது மாத்திரமல்ல, அதற்கு பின்பு தேவனையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் சுதந்தரித்து கொண்டான். ஆமென். நீங்க பலிபீடத்தில் இன்றைக்கு உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் வைக்க வேண்டும். அப்படி வைக்கும் பொழுது முள்ளில் சிக்கியிருந்த ஆட்டை போல 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக முள் கிரீடம் சூட்டப்பட்டவராய் ஒருவர் சிலுவையில தன் கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி மரித்தார். நீங்க உங்க பிள்ளைகளை பலிபீடத்தில் வைக்கும் பொழுது இயேசு அங்கே மரிக்கிறார். இயேசு அங்கே மரித்தது உங்க பிள்ளைகளுக்கு அது உரித்து ஆகிறது, அது உரிமை உள்ளதாகிறது. உடனே உங்க பிள்ளைகள் காப்பாற்றப்படுகிறார்கள், உங்க பிள்ளைகள் விடுவிக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள், நிறைய பிள்ளைகள் தங்களுடைய ஜீவனை இழந்து போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் பலிபீடத்தில் வைக்கிறது இல்லை. பலிபீடத்தில் வைக்காத வரைக்கும் இயேசுவின் மரணம் உங்களுக்கு உரிமையானதல்ல. ஆனா நீங்க பலிபீடத்தில் வைக்கப்பட்ட பின்பு, பலிபீடத்தில் வச்ச உடனே அங்கே இயேசு உங்க பிள்ளைக்காக மரித்தது உரிமை உள்ளதாக மாறுகிறது. அவர் மரித்தார், உங்க பிள்ளைகள் பிழைக்கிறார்கள், நீங்கள் பிழைக்கிறீர்கள், ஜீவனை சுதந்தரித்துக் கொள்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. வேத வசனத்தின் ஆதாரத்தோடு உங்களுக்கு சொல்லுகிறேன். எபிரேயர் நிருபம் 2வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படியாகவும் தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டார். சகோதரிகளே, இந்த உலகத்துல பிறந்திருக்கிற, பிறக்க போகிற, இதுக்கு முன்னாடி பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்காக இயேசு மரித்தார். அல்லேலூயா. அப்படித்தான் பைபிள்ல போட்டிருக்கிறது. அந்த வசனத்தை மறுபடி வாசிங்களேன். அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்கு, அவன் எந்த ஜாதியா இருந்தாலும்,
எந்த தேசத்தை சேர்ந்தவனா இருந்தாலும், எந்த மொழி பேசுகிறவனா இருந்தாலும், அவன் ஏழையா இருந்தாலும், அவன் பணக்காரனா இருந்தாலும், அவன் மனுஷனா இருந்தான்னா, அவனுக்காக முள்ளில் சிக்கப்பட்ட ஒரு ஆடு பலியானது. 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையிலே பலியானது. அந்த பலியின் ஆசீர்வாதம், இயேசுவின் மரணத்தின் ஆசீர்வாதம் ஒவ்வொரு மனுஷனுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அவன் எங்கே வைக்கப்பட வேண்டும்? சொல்லுங்களேன். பலிபீடம். பலிபீடத்தில் வைக்கப்பட்ட உடனே இயேசு அவனுக்காக மரித்தது அவனுக்கு உரித்தாகிறது. இயேசுவனுடைய மரணம் அவனுக்கு உரித்தான உடனே இவனுக்கு ஜீவன். இவன் மேல மரணமோ பாதாளமோ இந்த உலகமோ பிசாசோ உரிமை கொள்ள முடிகிறது இல்லை. ஏன்னா பலிபீடத்தில் வைக்கப்பட்டதுக்காக இன்னொன்று மரித்திருக்கிறதே. ஹல்லேலூயா. நாமும் நம்முடைய பிள்ளைகளும் இங்கே வைக்கப்பட வேண்டும். நீங்க ஒவ்வொரு வாரமும் ஆலயத்தில் வந்து அமர்ந்துட்டு போயிருக்கிறீங்க. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க பலிபீடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதுதான் தேவனுடைய பலிபீடம். இங்கு தேவனுக்கு பலி செலுத்துகிற இடம். இந்த பலிபீடத்தில் எல்லாரும் வைக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்க பிள்ளைகளை நீங்க வச்சிருக்கிறீங்க, நீங்கள் வந்து அமர்ந்திருக்கிறீங்க. அப்ப என்ன நடக்கிறது? இயேசுவினுடைய மரணம் உங்களுக்கு உரிமை உள்ளதாக மாறிவிடுகிறது. நீங்கள் மரணத்திலிருந்து பாதாளத்திலிருந்து காப்பாற்றப்படுகிறீர்கள். வியாதி, விபத்து, பிசாசு, தற்கொலை ஆவிகள், வேற எந்த சக்திகளும் உங்க மேல பேலன்ஸ் செய்ய முடிகிறதில்ல இதுவரைக்கும். அதனாலதான் இனியும் அதனாலதான் உங்களை பேலன்ஸ் செய்ய முடியாமல் இருக்க போகிறது. காரணம், இயேசுவின் மரணம் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் உரிமை உள்ளதாக மாறுகிறது, உரித்தாக மாறுகிறது. ஆமென். பலிபீடத்தில் வைக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் பலிபீடத்தில் என்ன செய்யறதில்ல? வைக்கிறது இல்லை. பிள்ளைகளை கொண்டு வர்றதில்லை. நிறைய விசுவாசிகள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கூட நிறைய பேருடைய பிள்ளைகளை கொண்டு வர்றதில்லை. முழு இரவு ஜபத்துக்கோ அல்லது ஒரு உபவாச ஜபத்துக்கோ அதிகாலை ஜபத்துக்கோ வாக்குத்தத்த ஆராதனைக்கு கூட தன்னுடைய பிள்ளைகளை கூட்டிட்டு வர்றதில்லை. அவங்களிடத்துல கேட்டா, என் பிள்ளைகள் தூங்குகிறது. உன் பிள்ளைக்காக இயேசு மரிக்க வேண்டாமா? இயேசு மரித்தாதானே உன் பிள்ளைக்கு ஜீவன். ஆமென். நிறைய பேர் இந்த தவறை பண்ணுகிறார்கள். நாம் அப்படி செய்யக்கூடாது. ஆபிரகாமை போல ஈசாக்க கொண்டு வந்து பலிபீடத்தில் வச்சாதான் அந்த பிள்ளை நமக்கும் சொந்தமாக இருக்கும், தேவனுக்கும் சொந்தமாக இருக்கும். நீ பலிபீடத்தில் வைக்காத வரைக்கும் அதில் உரிமையும் அதில் அதிகாரத்தையும் செலுத்தக்கூடியது யாரா இருப்பாங்கன்னா பிசாசு. அதனால தான் தூக்கி விடுகிறான், எளிதில் சாகடித்து விடுகிறான். எத்தனை மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் விபத்திலேயோ தற்கொலையிலேயோ மரித்து போய் விடுகிறார். டெல்லியில் ஒரு 3 மருத்துவ மாணவர்கள், அது டெல்லி பெரிய சிட்டிங்கிறதுனால அண்டர் கிரவுண்ட் இருக்கும். அண்டர் கிரவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா? அண்டர் கிரவுண்ட் பெரிய மழை பெஞ்சிருக்கிறது, தண்ணி ஓடி இருக்கிறது. அங்கே பாதாள சாக்கடையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அதில் தண்ணி வந்து அந்த தண்ணி வந்து அவங்க உட்கார்ந்துருந்த இடத்துல வந்து நிரப்பி மூச்சு திணறி செத்து போயிட்டாங்க டெல்லியில். பலிபீடத்தில் வைக்கப்படாத வரைக்கும் அந்த பிள்ளை நமக்கு சொந்தமானதில்லை. ஆனால் பலிபீடத்தில் வச்சிட்டிங்கன்னா அந்த பிள்ளை நமக்கும் சொந்தமாகிறது, தேவனுக்கும் சொந்தமாகிறது. ஏன்னா அந்த பிள்ளைக்கு தான் இயேசு மரிக்கிறாரு. அந்த பிள்ளைக்கு தான் இயேசுவின் மரணம் உரிமை உள்ளதாக மாறுகிறது. அவர் மரித்தது ஒவ்வொருவருக்காக தான். ஆனா அந்த மரணத்தின் ஆசீர்வாதத்தை எப்படி சுதந்திரித்துக் கொள்வது? அதைத்தான் கர்த்தர் சொல்றார், பலிபீடத்துல உங்களை வைங்க, உங்களுடையவைகளையும் வைங்க. குறிப்பா ஆண்டவர் சொல்றார், உங்க பிள்ளைகள் எல்லாம்
பலிபீடத்தில் வச்சிருங்க. மற்ற காரியத்தில் நீங்கள் எப்படி நடத்துகிறீர்களோ அது தெரியாது. ஆனால் கர்த்தருடைய காரியத்தில், ஆலயத்துக்கு வருகிற காரியத்தில் நீங்கள் கண்டிப்பாக இருந்தீங்கன்னா, சாக்கு போக்கு சொல்லாமல் இருந்தீங்கன்னா, நிச்சயமாக உங்கள் பிள்ளைகளுடைய தலைமுடியை கூட சத்துரு தொட முடியாது. ஏன்னா உங்கள் பிள்ளையோட கர்த்தர் இருப்பார். பலிபீடத்தில் வைக்கப்பட்டது ஆண்டவருக்குரியது, ஆவியானவருக்குரியது. அதில் அதிகாரம் செலுத்த இந்த உலகத்தில் யாருக்கு அதிகாரம் இல்லை, பலிபீடத்தில் இருக்குது. அது ஜீவனையும் சுகத்தையும் சமாதானத்தையும் உயர்வையும் மேன்மையும் பெற்றுக்கொண்டு வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலை போல பெருகும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆனால் பலிபீடத்தில் வைக்கிறது தான் இன்னைக்கு நிறைய மக்களுக்கு பிரச்சனையாக இருக்கு. வாலிபர்கள் உங்களை பலிபீடத்தில் வைக்கணும், பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பலிபீடத்தில் வைக்கணும். இவங்களெல்லாம் எங்கே தூக்கி வைக்கணும்? எங்கே வைக்கணும்? பலிபீடத்தில் வைக்கணும். ஆமென். பலிபீடத்தில் தானே இருக்கிறோம். பலிபீடத்தில் வச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. மறுபடியும் பலிபீடத்தில் கொண்டு வந்து என்ன செய்யணும்? வைக்கணும். நாம் இந்த உலகத்தில் உயிர் வாழுகிற வரைக்கும், உயிர் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் பலிபீடத்தில் வைக்கப்பட வேண்டும். இயேசு நமக்காக மரிக்க வேண்டும். நாம் ஜீவனையும் சுகத்தையும் பெற்றுக்கொண்டு தலைமுறை தலைமுறையாய் வாழ வேண்டும். ஆமென். அதான் உண்மை. கர்த்தர் நல்லவர். சரி, நம்முடையவைகளை பலிபீடத்தில் வைப்பது எப்படி? நம்மையும் நம்முடையவைகளையும் பலிபீடத்தில் வைப்பது எப்படி? இந்த வசனத்தை காலையில் பேசினேன். ஆண்டவர் வைராக்கியத்தோடு பேசுகிறத என்னால் உணர முடிந்தது. எவ்வளவு பலன் கொடுக்க முடிஞ்சோ அவ்வளவு பலனையும் கொடுத்து பேசுகிறேன். இப்படி அன்னைக்கு எங்கேயும் பேசுனதில்லை, இதுக்கு முன்னாடி இவ்வளோ பலன் கொடுத்து பேசுனதில்லை. கர்த்தர் நல்லவர். இங்கு பேசும் பொழுதும் எனக்குள்ள ஒரு எழுப்புதல் வருகிறது. நிச்சயமாய் சொல்லுகிறேன், இயேசுவின் மரணம் நமக்கு ஜீவன். இயேசுவின் மரணம் நமக்கு ஜீவன். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்க பலிபீடத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதமும் நன்மையும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு 3 காரியங்களை நான் உங்களுக்கு வேகமா சொல்றேன். ஆதியாகமம் புஸ்தகம் 22:12. அப்பொழுது அவன் பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியா நீ தேவனுக்கு பயப்படுகிறான் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. உன் ஏக சுதன் என்றும் பாராமல், உன் நேசகுமாரன் என்றும் பாராமல், உன் ஒரே பேரான குமாரனை என்றும் பாராமலும் அப்படின்னு அங்க போடல. அங்க போடப்பட்டிருக்கிறது 2 வேர்டு. ஏகசுதன், ஒரே பேரான குமாரன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு இருக்கிற ஒரே குமாரன். ஆனா 22வது அதிகாரத்துல 2வது வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்களேன், வாசிங்க. அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும். இங்க என்ன வேர்டை யூஸ் பண்றாரு? நேசகுமாரன். ஆனா அங்க அந்த வேர்டை யூஸ் பண்ணல. இப்ப அந்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் பிள்ளையாண்டன் மேல் கையை போடாது, அவனுக்கு ஒன்று செய்யாது. நீ அவனை உன் புத்திரன் என்று உன் ஏக சுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியார். போதும். இங்க என்னத்தை எடுத்துட்டாரு? நேசகுமாரன். அதாவது பலிபீடத்துல வைக்கிற வரைக்கும் அது நேசகுமாரன், பலிபீடத்தில் வைக்கப்பட்ட பின்பு அது தேவனுடைய குமாரன். உங்க பிள்ளைகள் அவன் பலிபீடத்தில் வைக்கிற வரைக்கும் அது அவனுக்கு நேசகுமாரன். ஆனா பலிபீடத்தில் வச்ச பின்பு ஆண்டவர் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தல, அது என்னுடைய நேசகுமாரன். இயேசு கிறிஸ்துவை பார்த்து பிதாவாகிய தேவன் சொன்னாரா, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான்
பிரியமா இருக்கிறேன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கினார் அல்லவா, அதே மாதிரி நம்ம பிள்ளைகள் நமக்கு நேசகுமாரனாய் அல்ல, தேவனுக்கு நேசகுமாரர்களாய் இருக்க வேண்டும். தேவன் நம்மள பிள்ளைகளை பார்த்து சொல்லணும், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி அந்த ஈசாக்கு ஆண்டவருக்கு நேசகுமாரனா, தேவகுமாரனா, தேவனுடைய பிள்ளையாய் மாறுவதற்கு ஆபிரகாம் அவரை பலிபீடத்தில் வச்சாரு. அவரை பலிபீடத்தில் வைக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நீ உன் புத்திரன் என்றும் பாராமல் உன்னுடைய குமாரன் என்றும் பாராமல் அப்படி சொல்றாரு. அதாவது தன்னுடையதா பார்க்காமல் தன்னுடையதை தேவனுடையதா பார்த்தார். அதாவது இது என்னுடைய பிள்ளை, இது என் குமாரன் அப்படின்னு அவர் சிந்திக்காம பலிபீடத்துல ஆண்டவர் வைக்க சொல்றதுக்கு முன்னாடி அப்படித்தான் நினைச்சாரு. ஈசாக்கு என்னுடைய குமாரன், ஈசாக்கு என் நேசகுமாரன், வயசான காலத்துல பிறந்தவன், 25 ஆண்டுகளாக காத்திருந்து பெற்றெடுத்திருக்கிற இது என்னுடைய பிள்ளை அப்படின்னு அவர் தூக்கி கொஞ்சி இருப்பாரு. ஆனா ஆண்டவர் உன் பிள்ளை என கொண்டு வந்து பலி செலுத்துன்னு சொன்ன உடனே இது ஆண்டவருடைய பிள்ளை, இது ஆண்டவர் தான் கொடுத்தாரு, இது ஆண்டவருக்கு உரியதுன்னு சொல்லிட்டு பலிபீடத்துல போய் வச்சாரு. ஆண்டவர் என்ன சொன்னாரு, உன்னுடைய பிள்ளைய என்னுடைய பிள்ளைன்னு நீ எனக்கு கொடுத்த, உன்னுடைய பிள்ளையை நான் உனக்கு திருப்பி கொடுக்குறேன், உன் குடும்பத்துக்கு என்னையவே நான் கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் தன்னையும் கொடுத்தாரு, ஆசீர்வாதத்தையும் கொடுத்தாரு. அல்லேலூயா. கைகளோ தலையா சொல்லுங்களேன். நம்முடையதை தேவனுடையதாக பார்க்க வேண்டும். உங்களுடையதை யாருடையதாக பார்க்க வேண்டும்? தேவனுடையதாய் பார்க்கணும். உங்க பிள்ளைகளை யாருடையதாய் பார்க்க வேண்டும்? நீங்க தேவனுடையதாய் பார்த்தீங்கன்னா என்ன செய்வீங்க? தேவனிடத்துல கொண்டு வந்துடுவீங்க. உங்களுடையதா பார்த்தீங்கன்னா என்ன செய்வீங்க? கொண்டு வர மாட்டீங்க. ஒரு பொருள் உங்க வீட்டில் இருக்கு, சர்ச்சுக்குரியது, என்ன செஞ்சிருவீங்க? இது சர்ச்சுக்குரியது, ஆண்டவருக்குரியதுன்னு கொண்டு வந்து வச்சிருவீங்களா? சரி, உங்க பிள்ளை தேவனுடைய பிள்ளை ஆயிடுச்சு, அப்போ என்ன செய்வீங்க? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வராமல் ஆக்கி விட்டுருவீங்களா? எப்பா டியூஷனுக்கு போப்பா, SSLC படிக்கிற அப்படி சொல்லுவீங்களா? நீ முதல்ல சர்ச்சுக்கு போப்பா, ஆண்டவர் உனக்கு நல்ல படிப்பு கொடுப்பாரு, நீ கடவுளுடைய பிள்ளை அப்படி சொல்லிட்டு சர்ச்சில் கொண்டு வந்து உட்கார வச்சிருவீங்க. தேவனுடையதை நீங்கள் தேவனுக்கு கொடுப்பீங்க, தேவன் தன்னுடையதை அவங்க பிள்ளைகளுக்கு கொடுப்பாரு. உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அல்லேலூயா. ஒரு நாள் நம்ம தேவனிடத்துல தடை பண்ணக்கூடாது. மற்ற காரியத்தில் நீங்கள் எப்படியோ அது உங்களுடைய விருப்பம். ஆனால் கடவுளுடைய காரியத்தில் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தடுத்தீங்கன்னா அவங்களுடைய ஜீவனை கெடுக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அவங்க வரும்பொழுது ஃபஸ்ட்டு கொடுக்கறது லைஃப் தான் கொடுப்பார், வாழ வைப்பார். இந்த தம்பிகளை தலைமுறையாக என்ன செய்வார்? வாழ வைப்பார். அவங்களை அப்படி தான் பார்ப்பார். ஏன்னா அவர் ஜீவனின் அதிபதி. அவர் எப்படியெல்லாம் இவனை பாதுகாக்கணும் அப்படித்தான் யோசிப்பார். எப்படியெல்லாம் இவன் தேவைகளை சந்திக்கணும், இவனுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன கொடுக்கணும் அப்படிதான் யோசிப்பார். அதான் தேவன். நம்மளை விட, நம்முடைய குடும்பத்தாரை விட நம்ம பிள்ளைகள் மேல அக்கறை உள்ளவர், கரிசனை உள்ளவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த உலகத்திலேயே நீங்க யாரு உங்கள் மேல அக்கறை உள்ளவர்கள் என்று நினைக்கிறீங்களோ அவங்களை விட ஜீசஸ் அக்கறை உள்ளவர். இந்த வார்த்தையை என்னால் மறக்கவே முடியாது. ஒரு லேடிக்காக தேவன் என்னிடத்துல சொன்ன வார்த்தை. 30 வயசுக்கு மேலே ஆயிருச்சு. தெலுங்கு பேசுகிற ஒரு பெண், ஆண்டவரை அறியாத ஒரு பெண். நான் வேலை செய்து கொண்டிருந்த கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்தாள். அவங்க அப்பாவுக்கு சக்கரை வியாதி, பெருவிரலை எடுத்திருக்கிறார்கள். அக்கா உண்டு, அவங்க குடும்பத்தில் பிரச்சனை, அந்த மாதிரி ஒரு பெரிய கஷ்டத்தின் மத்தியில் அந்த பெண் ஆண்டவரை அறியாத பெண். அவள் தான் அவங்க குடும்பத்தை காப்பாற்றணும். அவளுக்கு எப்படி திருமணமாகும்? நான் சுவிசேஷம் சொல்லுகிற பழக்கம் உண்டு, ஆண்டவரை அறிவிக்கிற பழக்கம் உண்டு.
ஆண்கள் பெண்கள்னு எல்லாருக்கும் சொல்லுவேன், பாட்டு பாடி அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பேன். ஏன்னா ஒரு பெரிய டேபிள் இருக்கும், அந்த டேபிளில் தான் சுற்றி நின்று மக்கள் வேலை செய்வாங்க. ஆமாம், இந்த கப்புகள்லாம் எடுத்து அட்டைப்பட்டிகள் வைப்பாங்க, ஒருத்தர் டேப் போட்டுவாங்க, ஒருத்தர் பிடிச்சி போடுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் சுவிசேஷம் அறிவிப்பது உண்டு. ஒரு நாள் அந்த பெண், என்னை குறித்து உங்கள் ஆண்டவர் உங்களிடத்தில் என்ன சொல்கிறார் கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிச்சு. எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, மாடியில் போய் என்னுடைய வேலையெல்லாம் முடித்த பின்பு ஜெபிக்கிற பழக்கம் உண்டு. சாப்பிட்ற ரூமில் பேண்ட்டை மேலே தூக்கி விட்டுட்டு வெறும் முட்டில் முழங்காலில் நின்று அந்நிய பாஷையிலே ஜெபிப்பேன். 1 மணி நேரம் ஜெபிப்பேன். அதுக்கு பிறகு குளிச்சுட்டு வீட்டுக்கு போவேன். ஒரு நாள் அந்த பெண்ணை குறித்து பேசுங்க ஆண்டவரே அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், அந்த மகளை குறித்து நான் அக்கறை உள்ளவராக இருக்கிறேன், கரிசனை உள்ளவராக இருக்கிறேன்னு சொன்னார். உடனே அதை நான் அவங்ககிட்ட சொன்னேன். அதுக்கு பிறகு ஊழியத்துக்கு வந்துட்டேன். மறுபடியும் ஒரு நாள் அவங்கள அந்த கம்பெனிக்கு போகும்பொழுது அவங்கள தேடினேன். அப்பொழுது ஒரு நற்செய்தி சொன்னார்கள், அவங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டது என்று. அக்கறை உள்ளவர் அல்லவா, கரிசனை உள்ளவர் அல்லவா, அவருக்கு பேர் தான் இயேசு. அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அவருடைய சமூகத்தில் நீங்க வைக்கிற உங்களுடையவைகள் விருதாவா போகாது, சோடையா போகாது. நிச்சயமாய் அது கோதுமை மணியாய் பலன் கொடுக்கும். உபயோகம் இல்லாதது, உதவாது என்று தள்ளப்பட்டதை கூட அவர் பிரயோஜனப்படுத்தி காண்பிக்கிற தேவன். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். நான்லாம் ஃபர்ஸ்ட் பலிபீடத்தில் வைக்கப்பட்டேன். அதாவது என்னை யாரும் வைக்கல, நானா கொண்டு போய் வைத்து கொண்டேன். ஹாஸ்டலில் படிக்கும் பொழுது உறவினர்கள் சர்ச்சுக்கு போவாங்க, பக்கத்தில் இருக்கிற சர்ச்சுக்கு. அவங்க என்னை கூட்டிட்டு போவாங்க. அங்குதான் ஆண்டவர் என்னிடத்துல பேசினார், உன் தகப்பனும் உன் தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் பேசினார். அதுக்கு பிறகு தேவனை பிடித்து கொண்டேன். கர்த்தர் பாருங்களேன், என்னை இன்னைக்கு ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமா வச்சிருக்கிறார். ஆமென். ஆனா என்னை எத்தனை பேர் புறக்கணிச்சாங்க தெரியுமா? என்னை ஆதரித்த கூட்டங்களை விட, அங்கீகரித்த கூட்டங்களை விட என்னை புறக்கணித்த கூட்டங்கள் தான் அதிகம். ஏன்னா அவங்கள் எதிர்பார்த்தது என்னிடத்துல இல்லை. ஆனா என்னை புறக்கணியாத ஒரே ஒருவர் யார் என்றால் இயேசு ஒருவர் மட்டும்தான். என்னை புறக்கணித்தவர்களுக்கும் என்னை பிரயோஜனப்படுத்தி வருகிறார் இந்த தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். ஆண்டவர் ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருக்கிறார். என்ன லிஸ்ட்? என்னை யாரெல்லாம் புறக்கணித்தார்கள் என்று பெரிய லிஸ்ட் வச்சிருக்கார். அத்தனை பேருக்கு முன்னாடி அவங்களுக்கு என்னை பிரயோஜனப்படுத்தி காட்டி அதை டிக் போடுவார். இவனுக்கு முன்னாடி சரி பண்ணிட்டேன், இனி இத்தனை பேர் இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்மளை தள்ளினவர்களுக்கு முன்னாடியே நம்மளை அவங்களுக்கு பிரயோஜனப்படுத்துகிற கர்த்தர் இயேசு. ஆமென். ஆனா உங்களை பலிபீடத்தில் மட்டும் வையுங்கள், உங்க பிள்ளைகளை பலிபீடத்தில் மட்டும் வைங்க. பலிபீடத்தை விட்டு இறங்கி ஓட வேண்டும் என்று நினைக்காதீங்க, பின்மாற்றத்துக்குள்ள போகாதீங்க. பலிபீடத்துல இருந்து இறங்கி வீட்டுக்கு போங்க, மறுபடியும் பலிபீடத்துக்கு வாங்க. நீங்க ஒவ்வொரு முறையும் பலிபீடத்துல வைக்கப்படும் பொழுது இயேசு உங்களுக்காய் சிலுவையில மரிக்கிறார். அவருடைய மரணம் உங்களுக்கு ஜீவனையும் பாதுகாப்பும் கிருபைகளையும் கொண்டு வருகிறது. நீங்க மறுபடியும் இங்கே வருவீர்கள். உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் இயேசுவின் மரணமே நமக்கு ஜீவனுக்கு பாதுகாப்பாக அமைகிறது. ஆமென். இரண்டாவது ஒரு காரியத்தை வாசிங்க, எபிரேயர் 11, 17, 18. மேலும் விசுவாசத்தினால் ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்டு ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்தது. மரித்தோரில் இருந்து எழுந்த தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவன்
தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். போதும் போதும், நான் சொல்லுகிறத நல்லா கவனிங்க. உங்களுக்கெல்லாம் பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த பிள்ளைகளுக்காக நீங்க தேவனிடத்தில் ஜெபித்து வாக்குத்தத்தங்கள் பெற்றிருக்கிறீங்களா? வாக்குத்தத்தங்கள் பெற்றிருக்கிறீங்களா? 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அடுத்து உங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. உங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. அவங்களுக்கு 2 பிள்ளைகள். எல்லாம் 2 வருது. ஸ்தோத்திரம். ஒரு நாளாக வர வேண்டாமா? ஆமாம். ஜான் பிரதருக்கு ஒரே 2 பிள்ளைகள். கர்த்தர் நல்லவர், எல்லாரையும் 2 ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆமென். கை ஒத்த அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த பிள்ளைகளுக்காக ஜெபித்து வாக்குத்தத்தங்கள் பெற்றிருக்கீங்களா? வாக்குத்தத்தங்கள் பெற்றிருக்கீங்க அவங்க பிள்ளைகளுக்கு? காலையில் கழுகுமலையில் கேட்டேன், ஒருத்தர் கை உயர்த்தல. தாயில்பட்டியில் கேட்டேன், அங்கேயும் கை உயர்த்தல. இங்கேயாவது பெற்றிருக்கிறீங்களா உங்க பிள்ளைகளுக்கு ப்ராமிஸ் வேர்டு? இந்த பிள்ளையை குறித்து நீங்க ஜெபித்து ஆண்டவரிடத்தில் பெற்றிருக்கிறீங்களா? வரல. நீங்க பெற்றிருக்கிறீங்களா? நீங்க பெற்றிருக்கீங்களா? உங்க பிள்ளை இவனை ஆசீர்வதிப்பேன்னு பெற்றிருக்கிறீங்க. வெரி குட். கர்த்தர் நல்லவர். உங்க பிள்ளைகளுக்காக நீங்க வாக்கு தத்தங்களை பெற்றிருந்தீங்கன்னா தைரியமா பலிபீடத்துக்கு கொண்டு வருவீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஆண்டவர் வாக்கு மாறாதவர். வானமே இடிஞ்சு விழுந்தாலும் அவர் வார்த்தையை நிறைவேற்றிடுவார். அவருக்கு பொய் சொல்லலாம் தெரியாதுங்க, அவருக்கு மாறலாம் தெரியாதுங்க. அவர்கிட்ட இருக்கிற ஸ்பெஷல் என்னன்னா, உங்களுக்கு சொல்லிட்டார்னா, உங்க பிள்ளைய குறித்து சொல்லிட்டார்னா கண்டிப்பா நிறைவேற்றிடுவார். ஏன்னா அவர் உண்மை உள்ள தேவன். அதனாலதான் இந்த ஆபிரகாம் ஈசாக்கின் மூலமா உன் சந்ததி விளங்கும்னு சொல்லிட்டார். வாக்குத்தத்தத்தை வாங்கிட்டான். இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு. அவன் தைரியமா தூக்கிட்டு போயிட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும், இவரு இந்த பிள்ளையின் மூலமா தான் சந்ததி விளங்கும்னு சொல்லி இருக்கிறார். ஒருவேளை நான் பலி கொடுத்துருவேன், ஆனா என் பிள்ளைய அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்புகிறவர் அல்லவா, என் பிள்ளைய நான் துண்டாக்கி போட்டதை ஒட்ட வச்சு உயிரோடு எழுப்பி கொடுப்பார்னு அவன் நினைச்சான். ஆனா ஆண்டவர், நீ வெட்டையே தேவையில்லைப்பா, நான் உன் பிள்ளைய நீ எப்படி வச்சையோ அப்படியே கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு பத்திரமா அவன் கூட அனுப்பினார் அந்த தேவாதி தேவன். ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்காக வாக்குத்தத்தங்களை பெறுங்க. முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி உங்களுக்காக வாக்குத்தத்தங்களை பெறுங்க. கண்ணீர் விட்டு ஜெபிங்க. என் பிள்ளைகளோட எதிர்காலம் என்ன ஏசப்பா அப்படி சொல்லி ஜெபிங்க. வாக்குத்தத்தம் வந்துருச்சுன்னா வாழ்வு வந்துடும், மரணம் ஓடிரும். ஏன்னா அந்த வார்த்தைக்கு அதிகாரம், அது தான் நிறைவேறணும், தான் நிறைவேறணும் அப்படி சொல்லிட்டு அந்த வார்த்தை தன்னுடைய வல்லமையை காமிக்கும். அது மரணத்தையும் பாதாளத்தையும் பிசாசையும் துரத்தி அடிச்சுட்டு நான் நிறைவேறணும்னு சொல்லிட்டு தன்னுடைய வல்லமையை காமிக்கும் நம்ம பிள்ளைகள் மேல. யோசேப்புக்கு அப்படித்தான். 17 வயசுல தரிசனம் இருந்தது. அவனை கொல்ல முடிஞ்சது அவனுங்களால. தண்ணி இல்லாத கிணத்துக்குள்ள தூக்கி போட்டாங்க. ஆனாலும் அந்த தரிசனம் அவனை தூக்கினது மேல. யோசேப்பினுடைய எஜமானுடைய மனைவி போத்திபார் அவன் மேல பழிய போட்டா, அங்கேயும் காப்பாற்றி சிறைச்சாலைக்கு கொண்டு போனார். சிறைச்சாலையிலிருந்து தேவன் அவனை சிங்காசனத்துக்கு கொண்டு போயிட்டாரு. ஏன்னா விஸ்டம், தரிசனம், எதிர்காலத்தை குறித்த தரிசனம் 17 வயசுல பெற்றிருந்தான். இன்னைக்கு நீங்க ஆண்டவர் உங்கள் எதிர்காலத்தை குறித்து தரிசனம் பெற்றிருக்கிறீங்களா? எத்தனை பேர் தரிசனம் பெற்றிருக்கிறீங்க? வாலிப பிள்ளைகள் பெற்றிருக்கிறீங்களா? உங்க எதிர்காலத்தை குறித்து பெற்றிருக்கிறீங்களா? முதல்ல ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணி என் எதிர்காலத்தை குறித்து பேசுங்க. ஏசப்பா, நான் பிற்காலங்களில் எப்படி இருப்பேன் பேசுங்க. என்னை எப்படி ஆசீர்வதிப்பீங்க, என்னை எப்படி உயர்த்துவீங்க, என்னை எப்படி நடத்துவீங்க அப்படி சொல்லி ஜெபம் பண்ணி நீங்க ஆண்டவரிடத்துல கேளுங்க. சொப்பனத்திலேயோ அல்லது பைபிள் படிக்கும் பொழுதோ கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுப்பாரு. அந்த வார்த்தையின்படியே உங்க வாழ்வை தேவன் நிலைநிறுத்துவார், ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என்ன தம்பி, ஆண்டவரிடத்துல என்ன பெற்றுக்கொள்ளணும்? இன்னைக்கு போய் ஜெபம் பண்ணு. உடனே கிடைக்கும்னு கிடையாது. நீ ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு. என்ன, என் கூட பேசுங்கப்பா, தூக்கத்திலேயாவது பேசுங்க, அல்லது பைபிள் படிக்கும் போதாவது பேசுங்க. என்னை குறித்து, என் எதிர்காலத்தை குறித்து வாக்கு கொடுங்கப்பா அப்படின்னு கேளுங்க. அவர் தருவார். அதை எழுதி வச்சுக்குங்க. பேப்பரில் இல்லை, சிந்தனையில் எழுதி வச்சுட்டு
அதை எதிர்நோக்கி முன்னேறுங்க. அந்த வார்த்தை உங்களை அற்புதமா நடத்தும். அல்லேலூயா. ஏன்னா அது மனுஷனுடைய வார்த்தை அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. ஆமே. என் வாழ்க்கையிலெல்லாம் நான் வாக்குத்தத்தங்களை பெற்றேன். நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்தேன் என்று சொன்னேன் அல்லவா. எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. அதாவது ஓய்வு நேரத்தில் என்னுடைய கபோர்டில் பைபிள் வச்சுருப்பேன். சாப்பிட்டுட்டு அந்த மத்தியான நேரம் ஒரு ஜெனரேட்டர் ரூம் இருக்கும், அது பக்கத்தில் உட்காந்து பைபிள் படிப்பேன். அப்போல்லாம் ஒன்றும் புரியாது. ஓசியா தீர்க்க தரிசன புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 14 அதிகாரம் வந்துருச்சு. அன்னைக்கு 14வது அதிகாரத்தை படிக்கிறேன். ஒன்றுமே புரியலைன்னா நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன். 5வது வசனத்தை படிக்கிறேன். மறுபடியும் படி அப்படி என்கிட்ட ஒரு உணர்வு ஏற்படுத்தி நான் படித்தேன். அதுக்கு பிறகு நான் ஊழியத்துக்கு போயிட்டேன். நான் போனேன். சர்ச்சில் அந்த போதகர் என்னை பிரதிஷ்டை பண்ணாங்க. ஊழியத்திற்கு என்னை அர்ப்பணித்து பிரதிஷ்டை பண்ணாங்க. மார்ட்டின் அப்படிங்கிற ஒரு போதகர் தான் என்னை பிரதிஷ்டை பண்ணார். அந்த சபையில் கன்வென்ஷன் நடந்தது. அப்போ தான் ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிறவங்களை அழைச்சி அபிஷேகம் பண்ணாங்க, பிரதிஷ்டை பண்ணாங்க. அப்படி நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து என் மேலே தலை மேலே கை வைத்து அவர் என்னை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் சொன்ன வார்த்தை, என்கிட்ட ஆண்டவர் பேசினார் பார்த்தீங்களா, அதே வார்த்தை, வேறு ஒன்றுமே பேசலை. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல வேறொன்று நிற்பான்னு சொல்லி பேசினார். அதுக்கு பிறகு என்னை பிரதிஷ்டை பண்ணார். அதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்துவம். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஆண்டவர் பனியை போல இருக்கிறார். நான் லீலி புஷ்பத்தை போல மலர்ந்திருக்கிறேன். இன்னைக்கு லீபனோனை போல வேறொன்றி நின்று கொண்டு இருக்கிறேன், ஊழியத்தில் நின்று கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். அதுதான் ஆண்டவர் எனக்கு தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம். நம்முடைய ஊழியத்திற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம், சின்னவன் 1000 ஆவான், சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். இந்த வாக்கு தத்துவம் வல்லமை உடையது. நம்ம வாழ்க்கையில முன்னாடி சென்று எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம வாழ்க்கையில் அதை நிறைவேற்றும். அதனாலதான் ஆபிரகாம் மாதிரி என்னத்தை பற்றி கொள்ளணும் தம்பி? ப்ராமிஸ். சொல்லுங்களேன் பக்கத்துங்களை பார்த்து. வாக்கு தத்துவம், ப்ராமிஸ் வேர்டு. தம்பி சொல்லியா, அம்மாட்ட சொல்லியா, ப்ராமிஸ், வாக்கு தத்துவ வார்த்தை. அந்த வார்த்தை உங்களை சாக விடாதுங்க. அது உங்களுக்குள்ள ஜீவனாகவே இருக்கும். உங்க எதிர்காலம் பிரகாசிக்கிற வரைக்கும் அது உங்களுக்கு ஜீவனாகவே இருக்கும். நல்ல கைத்தட்டி அபிஷேகத்துல நிரம்பி நிச்சயமா பிழைப்பீங்க, நிச்சயமா பிழைப்பீங்க. இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு போய் வீட்டில் போய் முழங்கால நின்று ஜெபம் பண்ணுங்க. கேளுங்க, என்கிட்ட பேசுங்க, எதிர்காலத்தை குறித்து பேசுங்க. கர்த்தர் காமிப்பார், தரிசனம் காமிப்பார். என்கிட்ட எல்லாம் ஆண்டவர் படக்குன்னு ஒரு தரிசனத்தை காமிச்சார். அதாவது நான் ரட்சிக்கப்படவே இல்லை, ஜெபமே எனக்கு என்னன்னு தெரியாது. நான் ஊழியத்துக்கு வரணும்னு விரும்பினேன், பாதிரியாரா போகணும் அப்படி சொல்லிட்டு ஒரு தாத்தாவை கூட்டிட்டு போய் பாதிரியார்கிட்ட கேட்போம் அப்படின்ட்டு போகிறதுக்கு போயிட்டு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு மத்தியானம் உட்காந்து ஒரு துண்டை விரித்து குளிச்சிருந்தேன், சட்டை கூட போடலை. அந்த துண்டை விரித்து கண்ணை மூடி நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன், நான் ஊழியத்துக்கு போகிறேன், ஆனால் உமக்கு சித்தமா அப்படின்னு கேட்டேன். அப்போ திடீர்னு எனக்கு ஒரு தரிசனம், அது சுயநினைவெல்லாம் போயிடுச்சு. ஒரு காட்சி, ஒருத்தர் பெரிய கோட் சூட்டு போட்டு வந்தார், நல்லா வலிச்சிருக்கிறார், ஜென்டில்மேன் மாதிரி இருக்கார், ஒன்றுமே பேசலை. நான் ரட்சிக்கப்படலைல, அதனால என்கிட்ட பேசலைன்னு நினைக்கிறேன். என்னை பார்த்து இப்படி இப்படி கூப்பிட்டார், இப்படி கூப்பிட்டார், இப்படி காமிச்சார், மறைஞ்சிட்டார். அதுக்கு பிறகு சென்னைக்கு போய் அதுக்கு பிறகு ரொம்ப நாள் கழித்து ஊழியத்துக்கு வந்து கர்த்தர் அழைத்த அழைப்பையும் தரிசனத்தையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். நீங்கள் கேளுங்க, கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுவார். ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தெய்வம் ஜீவனுள்ள தெய்வம். இந்த உலகத்தில் உயர்ந்தவர்கள் என்று சொல்லி, இந்த உலகத்தில் அதாவது தாழ்வானவைகளை தங்களுக்கு சொந்தமாக வைத்துக் கொள்வர்கள் நிறைய பேர் உண்டு. ஆனால் இந்த உலகத்தில் மற்றவர்களால் தாழ்ந்தவர்கள் என்று சொன்னாலும் உயர்ந்த தெய்வத்தை
கையில் வைத்து கொண்டு, ஜீவனுள்ள தெய்வத்தை கையில் வைத்து கொண்டு பரலோகத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிற கூட்டம் தான் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க ஆராதிக்கிற தெய்வம் நம்மளை மேலே கூட்டிட்டு போகிற தெய்வம். நீங்க ஆராதிக்கிற தெய்வம் அவர் உண்மை உள்ள தெய்வம், அவர் ஜீவனுள்ள தெய்வம். ஆமென். அதனால நம்ம பயப்பட தேவையில்லை. கடைசியா ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சு நான் முடிச்சிடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு 2:20. யாக்கோபு 2:20. கிரியைகள் இல்லாத விசுவாசம். வீணான மனுஷனே. இந்த உலகத்துல யாருங்க வீணான மனுஷன்? பெத்த பிள்ளைகளுக்கு கூட பிரயோஜனப்படாதவன், குடும்பத்துக்கு பிரயோஜனப்படாதவன், அவன் தான் வீணான மனுஷன். அப்படின்னா பெத்த பிள்ளைகளுக்கு உழைச்சி போட்டு படிக்க வைக்க முடியாத அப்படிப்பட்ட ஒரு மனுஷனா? பெத்த பிள்ளைகளுக்கு உழைச்சி போட்டு படிக்க வச்சாலும் பிள்ளைகளுக்கு இந்த ஆபிரகாம் போல ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் சம்பாதித்து கொடுக்காத மனுஷன் வீணான மனுஷன்தான். அல்லேலூயா. நீங்க மற்ற காரியத்துல எல்லாம் பிரயாசப்படுகிறது சந்தோஷம்தான். உங்க பிள்ளைகளை நல்லா போஷிக்கிறீங்க, உங்க பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கிறீங்க. ஆனா அது உங்க பிள்ளைகளுக்கு உங்களை பிரயோஜனம் உள்ளவங்களா மாத்திராது. இந்த ஆபிரகாம் தன்னுடைய குமாரன் ஈசாக்குக்கு பிரயோஜனம் உள்ளவன். காரணம் என்ன தெரியுமா? தன்னுடைய பிள்ளைய பலிபீடத்துல வச்சான். பலிபீடத்துல வச்சதுனால தன்னுடைய பிள்ளை ஜீவன் பெற்றது, தன்னுடைய பிள்ளை தேவனை பெற்றது, தன்னுடைய பிள்ளை தேவனுடையது எல்லாத்தையும் பெற்றது. அப்படி என்றால் ஆபிரகாம் வீணான மனுஷன் இல்லை, பிரயோஜனமுள்ள மனுஷன். யாருக்கு பிரயோஜனமுள்ள மனுஷன்? தன்னுடைய குடும்பத்துக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனமுள்ள மனுஷன். எந்த பெற்றோரெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளை பலிபீடத்தில் வைக்கிறார்களோ அந்த பிள்ளைகளை, அந்த பெற்றோர்கள் எல்லாமே பிரயோஜனமுள்ள பெற்றோர்கள். உங்க பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ள நீங்க பலவந்தப்படுத்துறீங்களா? ஆண்டவருக்குள்ள உங்க பிள்ளைகளை நிலை நிறுத்துறீங்களா? பலிபீடத்துல கொண்டு வந்து வைக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளுக்கு நீங்க எதிர்காலத்தை, பிரகாசமான எதிர்காலத்தை நீங்க உண்டாக்கி கொடுக்கிற பிரயோஜனம் உள்ளவர்கள். இந்த ஆபிரகாம் கூட தனக்கு ஒரே ஒரு பிள்ளை. அதனால நான் இந்த ஆண்டவர் கொடுத்தது மாதிரி கொடுத்துட்டு கேட்கிறாருன்னு சொல்லிட்டு நான் ஒரு மலைக்கு ஓடி போய் ஒரு குகைக்குள்ளே போய் ஒளிஞ்சு நானும் என் பிள்ளையும் என் மனைவியோ நாங்கள் பிழைச்சிக்கிருவோம் அப்படின்னு பிழைச்சிருந்தார்னா அவர் பிரயோஜனமற்ற ஒரு வீணான மனுஷனாக மாறி இருப்பார். இல்லை இல்லை, ஓ இங்கே வச்சா தான் என் பிள்ளை பலன் கொடுக்குற பிள்ளையா மாறும், இந்த தேவன் என் பிள்ளையை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லிட்டு பிள்ளையை தூக்கி பலிபீடத்தில் வச்சு பிரயோஜனமுள்ள தகப்பனா மாறினாரு. உங்கள் பிள்ளைகளை ஆலயத்துக்கு கொண்டு வந்து உங்கள் பிள்ளைகளுடைய உயர்வுக்கும் மேன்மைக்கும் காரணமாகி ஒரு பிரயோஜனமுள்ள பெற்றோரா எழும்புங்கள். கைத்தட்டி தேவனை நல்ல மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நீங்க மற்ற இடத்துக்கெல்லாம் உங்க பிள்ளைகளை சந்தோஷமா அனுப்பிட்டு நீங்களும் சந்தோஷமா போயிட்டு கர்த்தருடைய சமூகத்தை அசட்டை பண்றவங்களா, ஆப்சென்ட் பண்றவங்களா இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைகள் பைபிள் படிக்கிறது குறித்து, ஜெபிக்கிறது குறித்து, உங்க பிள்ளைகள் ஆலயத்துக்கு வருகிறது குறித்து, ஒரு சண்டே கிளாஸ்க்கு வர்றது குறித்து நீங்க தடுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நான் சொல்றேன், நீங்க ஒரு யூஸ்லெஸ் பெற்றோர், நீங்க ஒரு பிரயோஜனம் இல்லாத பெற்றோர். உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கெடுக்கிறீங்க, உங்க பிள்ளைகளுடைய மேன்மையை கெடுக்கிறீங்க. ஆனா மற்ற காரியத்தை விட இதுக்கு அதிகமா என் பிள்ளை ஒரு சண்டேஸ் கிளாஸுக்கு போகட்டும், விபிஎஸ்க்கு போகட்டும், சர்ச்சுக்கு போகட்டும், பைபிளை படிக்கட்டும், கர்த்தரை குறித்து அறியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பலிபீடத்தில் வச்சீங்கன்னா நான் சொல்லுவேன், நீங்க தான் யூஸ்ஃபுல் பேரண்ட்ஸு. நீங்கள் தான் உங்கள் பிள்ளைகளுக்கு உபயோகமுள்ள பேரண்ட்ஸு. நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் உயர்ந்து நிற்கிறத உங்கள் கண்கள் பார்த்து ஆனந்தம் முழக்க முடியுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆபிரகாம் எப்படிப்பட்ட கிரியை உடையவனாக இருந்தான்? அதாவது அவனுக்குள்ள விசுவாசம் இருதயத்தில் இருந்துச்சு, வாயில் இருந்துச்சு. அந்த விசுவாசத்தை தன்னுடைய கரங்களில் வச்சான். அவன் வீணான மனுஷன் அல்ல, அவன் கிரியை உள்ள விசுவாசத்தை வெளிப்படுத்தினான். நீங்களும் கிரியை உள்ள விசுவாசத்தை வெளிப்படுத்துங்க. இருதயத்திலையும் வாயிலையும் உங்கள் விசுவாசத்தை வச்சுட்டு கிரியைகளில் உங்கள் விசுவாசத்தை காண்பிக்காமல் விட்டீங்கன்னா
உங்க பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்கு நீங்க காரணம் இல்லாமல் போய்விடுவீங்க. ஆமென். இவன் பிள்ளையை கொண்டு வந்து பலிபீடத்துல என்ன செஞ்சான்? வச்சான். தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, தேவனுடைய ராஜ்யம் பலத்துல இருக்கிறது. கைகளோ தலையிலே சொல்லுங்களா, அல்லேலூயா. சில வீடுகளுக்கு போகும்போது சில சகோதரிகள் சொல்லுவாங்களே, பாஸ்டர் டீ போடவா, டீ போடவா, டீ போடவா, இப்படியே கேட்டுக்கொண்டிருக்கிறதுனால டீ வருமா? வயிறு நிறையுமா? ஆமென், அல்லேலூயா. இருதயத்தில் விருப்பம் இருக்கிறது, வாயில விருப்பம் இருக்கிறது, ஆனா கையில் என்ன இல்லை? கிரியை இல்லை. அவங்க அடுப்பங்கரைக்கும் போகவும் மாட்டாங்க, டீ போட்டு கொண்டு வரவும் மாட்டாங்க. ஏன்னா கிரியை இல்லாத காரியம் அது உள்ள எப்படி தான் இருக்கும்? செத்து தான் இருக்கும். அதே மாதிரி தான் விசுவாசம். சும்மா வாயிலேயே என் பிள்ளைய கர்த்தருக்காக வளர்ப்பேன், என் பிள்ளைய நாங்கள் விசுவாசம் உள்ளவங்க அப்படி சொல்லிட்டு மற்றவங்களோட பயங்கரமாக ஆக்ட் பண்ணிக்கிறாங்க, பயங்கர பரிசுத்தவான்கள் மாதிரி மற்றவங்களுக்கு முன்னாடி. சந்தோஷம்தான், ஆனால் இருதயத்தில் இருக்கிற விசுவாசம், வாயில் இருக்கிற விசுவாசம் கையில் என்ன செய்யணும்? வரணுமே, ஆலயத்துக்கு கொண்டு வரணுமே. அந்த கிரியை உள்ள விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், பலிபீடத்துக்கு கொண்டு வருவீங்க, பலிபீடத்தில் வைப்பீங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைகளையும் ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வீங்க, தேவனையே சொந்தமாக்கி கொள்வீங்க. ஒருத்தன் தேவனை பெற்றுக்கொள்ளணும்னா உங்களிடத்துல தான் வருவான். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா உங்களிடத்துல தான் வருவான். ஏன்னா தேவன் உங்களிடத்துல தான் இருப்பார். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்த மாதிரி உங்க கூட. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், கிரியை உள்ள விசுவாசமா இருக்கட்டும். இந்த பக்கம் இருக்கிறவங்க பார்த்து கிரியை உள்ள விசுவாசமா இருக்கட்டும். இனிமே யார்கிட்டையும் வாயில மட்டும் சொல்லாதீங்க. ஆமாம், டக்குன்னு கையில கொண்டு வந்து கொடுங்க. ஆண்டவர் இடத்துல கையில கொண்டு வந்து கொடு. ஆண்டவர் ஆச்சரியப்படட்டும், எப்பா நான் இப்படித்தான் சொப்பனத்துல தான் பேசினேன், ஆபிரகாம் பிள்ளை தூக்கிட்டு வந்துட்டானே. அதான் கிரியை உள்ள விசுவாசம். நீர் எங்களை ஆசீர்வதித்த தேவன், இந்த பிள்ளை கொடுத்த தேவன், நீ எத்தனை பிள்ளைனாலும் உங்களால் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு தைரியத்தோடு வந்தான். கர்த்தர் அந்த பிள்ளையை வாங்கி ஆசீர்வதிச்சு அவன் மூலமாக வானத்து நட்சத்திரம், கடற்கரை, மணல், என்னென்னதெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் அள்ளி விட்டுட்டார் ஆண்டு. நிச்சயமாக கிரியுள்ள விசுவாசத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. 3 காரியங்கள் சொன்னேன். ஃபஸ்ட்டு, நம்முடையதை தேவனுடையதாக பார்க்க வேண்டும். 2வது, வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்க வேண்டும், வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளணும். 3வது, கிரியை உள்ள விசுவாசம். சொல்லுங்களேன் சத்தமா, இன்னொரு முறை சொல்லுங்களேன், கிரியை உள்ள. கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவான். தேங்க்யூ ஜீசஸ். எத்தனை பேர் பலிபீடத்தில் வைக்க போறீங்க? உங்களை எத்தனை பேர் பலிபீடத்தில் வைக்க போறீங்க? வரும் காலங்கள்ல தேவன் உங்களுக்கு பிள்ளை செல்வங்களை கொடுப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நீங்க ஒரு பொருத்தனை பண்ணிட்டு போங்க. அந்நாள் மாதிரி ஒரு பொருத்தனை பண்ணுங்க. கர்த்தர் எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுப்பார் என்றார், அதை உமக்கே தருவேன். ஜெபம் பண்ணுங்களேன், அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்களேன். உங்க பிள்ளைகளை குறித்து வாக்குத்தத்தங்களை பெறுங்களேன். உங்களுடையதை தேவனுடையதாய் பாருங்களேன், உங்களை தேவனுடையதாய் பாருங்களேன், உங்க சரீரத்தை தேவனுடையதாய் பாருங்களேன், உங்க வியாபாரத்தை தேவனுடையதாய் பாருங்களேன். ஆவியானவர் இறங்குகிறார் எல்லாரும் மேலே. நீ காற்றையும் காண மாட்ட, நீ மழையையும் காண மாட்ட, ஆனா வாய்க்கால மட்டும் வெட்டு, பள்ளத்தாக்கு நிரம்பும். நான் உன்னை நிரப்புவேன், நான் உன்னை பெருக செய்வேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் கொம்பு உயரும், உன் மேல அபிஷேக அக்னியா வருது. ரிசீவ் பண்ணிக்கோ, பெற்றுக்கொள். இங்க இருக்கிற அத்தனை பேர் மேல வருது. இன்று இரவு உனக்கு தரிசனம் நான் கொடுப்பேன். நீ வீட்டுக்கு வா, நீ ஜெபம் பண்ணிட்டு படு, உன் கூட நான் பேசுவேன், உன் எதிர்காலத்தை குறித்து நான் பேசுவேன். நீ பயப்பட தேவையில்லை. உன் மேல அக்னி வருது பாரு, நல்ல கை தட்டி பெற்றுக்கோ. விசுவாசித்து பேசு, விசுவாசித்து பேசு, அசட்டையா இருக்காத, விசுவாசித்து பேசு. எதிர்காலத்தை குறித்து பயப்படாது, எதிர்காலத்தை குறித்து பயப்படாது. கர்த்தர் உனக்கு துணையா இருக்கிறாரு. கர்த்தர் உன் வலது கரத்தை பிடித்து துணையா நிற்கிறாரு. உன் வலது கரத்தை பிடித்து துணையா நிற்கிறாரு. உன் வலது கரத்தை பிடித்து உனக்கு துணையா நிற்கிறாரு.
உன்னை அக்னியா ஆண்டவர் மாத்துகிறார். அபிஷேகம் பலமா இறங்குகிறது. ஓ சலா ரா ஓலா சலா எல்லார் மேல வருகிறது. அபிஷேகம் வருகிறது. பெற்றுக்கொள் தம்பி, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள ஐயா. கைத்தடி பெற்றுக்கொள்ள ஐயா. பேசியா, நல்ல பேசியா, அந்நிய பாஷை பேசியா. வெக்கப்படாதியா, வெக்கப்படாதியா. உன் வேதனைகள் மாறியா, வெக்கப்படாதியா. பேசியா, நல்ல பேசியா. அப்பா கூட பேசியா, அப்பா கூட பேசியா. உன்னை கைவிட மாட்டேன்னு பேசுற. யாருக்கு பேசுறாருன்னு தெரியாது. உன்னை கைவிட மாட்டேன். நன்றி இயேசுவே, கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி. அந்த பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதி. உங்க ரத்த கொட்டுக்களை மறைங்க, சாட்சியா நிறுத்துங்க. இந்த வாரம் முழுதும் கூட இருங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இல்லங்களுக்கு உங்க பிள்ளைகள் பத்திரமாய் சேர தேவன் உதவி செய்யும். நாம உயரட்டும். எல்லா கனமும் மகிமைக்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும்